மீராபாயோட ஹஸ்பண்டோட டெத்துக்கு அப்புறம் அவங்க அங்க இருக்கவே இல்லை. பட் இன்ஸ்டெட் பிருந்தாவனத்துல தான் அவங்க இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கடைசி காலத்துல இருக்கிறப்போ ஒரு காக்காவை பார்த்து அவங்க ஒரு கான்வர்சேஷன் பண்றாங்க. காக்காவே, நீ ஏன் கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்லக்கூடாது? நான் எவ்வளோ நாளா காத்துக்கிட்டு இருக்கேன், அவர் வருவாரு, தரிசனம் கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஆனா அவர் ஏன் வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவாங்க. இத ஒரு ப்ரீஸ்ட் பார்த்துருவாங்க. அவங்க பார்த்த உடனே, ஹேயோ, இந்த பொண்ணுக்கு வேற வேலையே இல்லை, லூஸ் கீஸ் பிடிச்சிருச்சு போல, போய் காக்கா கிட்ட பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறமும் மீராபாய் கண்டினியூஸ் த கான்வர்சேஷன். அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ கொஞ்சம் கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்றியா, என்னோட மெசேஜ் இதுதான், நான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. அந்த ப்ரீஸ்ட் அங்க இருந்து கோயிலுக்கு போறாரு. அண்ட் அது ஒரு கிருஷ்ணர் கோயிலா இருக்கிறதுனால அப்போ என்ன பாக்குறாருன்னா, டு ஹிஸ் அட்டர் சர்ப்ரைஸ், அந்த ஸ்டாச்சுல இருந்து கிருஷ்ணர் அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்பதான் அந்த ப்ரீஸ்டுக்கு புரிய வருது தட் ரியல் டிவோஷன் நம்ம பிசிக்கலி யாரவோ பார்க்கறதுல இல்லை, பட் நம்ம உள்ள இருந்து கடவுளுக்காக ஏங்கி எப்போ அவரை கூப்பிடுறோமோ that is real devotion.